கட்டி போடுங்க. சீக்கிரம் எல்லாரையும் கட்டி போடுங்க. என்ன பண்றீங்க? இங்க பாருடா, சும்மா இருக்கிறது தான் உனக்கு நல்லது. எதுக்கு கையில கட்டுறீங்க? என்ன பண்றீங்க? ஏன் ஸ்டாஃப்ல கட்டி போட்டுட்டு இருக்கீங்க? ஒரு தடவை சொன்னா புரியாம இருக்கலாம். சமர்ரா. வேணாம்டா. புறா. அடடா கைய. சும்மா இருடா. என்ன? நாங்க சொல்றபடி கேட்டு நடந்தா எல்லாத்துக்கும் நல்லது. சும்மா அடம் பிடிக்காத. காமிடா, போன் எடுத்து காமி. அண்ணா சொல்லுங்கண்ணே. ஏய், அவங்கள காமிடா. பாரு, பாத்துக்கோ. ஏய் வினய், டேய் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? என் பொண்ணாடி முன்னாடி கட்டி வச்சிருக்கீங்க. டேய் சொல்லுடா. நாங்க சொல்றத ஒழுங்கா கேளு. டேய் பெரிய பிரச்சனை ஆயிடும்டா. அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். சொல்லிட்டேன் நான். எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் நாங்க பாத்துக்கிறோம். நாங்க சொல்றத மட்டும் செஞ்சா போதும். நீ பணம் மாத்த வேண்டிய அக்கௌண்ட் டீடைல்ஸ் உன் மெயிலுக்கு அனுப்பியிருக்கோம். பணத்தை பட்டுன்னு மாத்தணும். நாங்க சொல்ற வேலையை செய்யறது தவிர உனக்கு வேற வழியே இல்ல. சீக்கிரம் பண்ண ஆரம்பி. டேய் எல்லாரும் போய் கார்ல உட்காருங்க. இதெல்லாம் பண்ண பொண்டாடி புள்ள விட்டுருவீங்களா? அதெல்லாம் பாத்துக்கலாம். முதல்ல ஃபண்டை டிரான்ஸ்ஃபர் பண்ற வழியை பாரு. பாக்கியை அப்புறம் பாத்துக்கலாம். அவங்க சொல்றது கேட்கறது தவிர எனக்கு வேற வழி தெரியலம்மா. என்னை மன்னிச்சிரு. அவன்தான்டா. டேய், அதோட நீ தான அடிச்ச? எனக்கு தெரியாதுங்க. எதுவுமே தெரியாது. அவன் தான அடிச்சிருக்கான். அவன் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டான். மேடம், நான் சொல்ல போகிறத கொஞ்சம் பதட்டப்படாமல் கேளுங்க. உங்கள் ஹஸ்பண்ட் வேலை பார்க்குற பேங்க்ல மணி லாண்டரிங் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் உங்கள் ஹஸ்பண்ட் அதுக்கு ஒத்துக்கல. அவர் போலீஸுக்கு தகவல் கொடுத்த காரணத்துக்காக அவங்க அவரை கடத்திட்டு போயிட்டாங்க. நீங்கள் எதுக்கும் பயப்படாதீங்க மேடம். கூடிய சீக்கிரம் அவர் கண்டுபிடிச்சிடலாம். என் ஹஸ்பண்டை யாரோ கடத்திட்டு போயிட்டாங்க. அதை ஏன் என்கிட்ட சொல்ற? ஏய், ஏதோ சொன்ன, சொல்லு. உட்காருங்கப்பா. என் ஹஸ்பண்டை கடத்திட்டாங்க. யார்கிட்டயாவது சொல்லி அழணும்னு தோணுச்சு. சொல்லி அழக்கூட எங்க 2 பேருக்குமே யாருமே இல்லை. நாங்க 2 பேருமே ஆர்ஃபனேஜில் தான் வளர்ந்தோம். எங்க 2 பேருக்குமே அந்த இடத்துக்கு எப்படி வந்தோன்னே தெரியாது.
அவ்வளோ சின்ன வயசுல அங்க வந்துட்டோம். அது எங்க உலகம். அதுல நாங்க மட்டும்தான். காதலுங்கிற உன்னதமான துணியால எங்களுக்கு இருந்த அனாதைங்கிற அழுக்க தொடச்சோம். அவன் முகத்தை பார்க்கும்போது எனக்குள்ள எப்பவுமே ஒரு புது சந்தோஷம், நம்பிக்கையும் வரும். நீ என்ன மறந்துடுவியா? எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை விட்டு பிரிய மாட்டேன். இது நம்ம மேல சத்தியம். அவன் மனசுல காதலிச்ச பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டோமேன்னு சந்தோஷமும், ஹரிஷ் முகத்துல ஒரு குழந்தை போல கலங்கம் இல்லாத சிரிப்பும் இருந்துட்டே இருந்தது. அவன் கண்ணுக்குள்ள என்னை வச்சு பார்த்துக்கணுங்கிற எண்ணத்தோட அவன் வாழ்க்கையை தொடங்கினான். சும்மா ஒரு நார்மல் கிளர்க்கா ஜாயின் பண்ணி இப்போ பேங்க் மேனேஜர் லெவலுக்கு இருக்கான்னா அதுக்கு காரணம் ஹரிஷோட ஹார்ட் ஒர்க் மட்டும்தான். இன்னைக்கு வரைக்கும் ₹1 கூட அவன் குறுக்கு வழியில் சம்பாதிச்சதில்லை. எங்களுக்கு கிடைச்ச ரிவார்ட் கெவின். அவனுக்காக மட்டும்தான் வாழ்கிறோம். ஹரிஷை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுலேருந்து நான் அனாதையாக ஃபீல் பண்ணதே இல்லைப்பா. நிறைய பேர் ரோட்டில் அனாதையாக விட்டு போயிடுறாங்க குழந்தைங்கள. ஆனா தன் பையனை பெஸ்டா வளர்க்கணும்னு ஒரு உதாரணமா இருந்தான். நாங்க மனசறிஞ்சு யாருக்குமே கெடுதல் நினைச்சதே இல்லை. ஹரிஷ் கூட வேலை செய்யறவங்களை கூட சொந்தக்காரங்க மாதிரி தேடி போய் உதவி செய்வான். எங்களுக்கு ஏன் இப்படி தப்பு நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலப்பா. நீ பயப்படாத, அவன் வந்துடுவான். நாம முடிவு பண்ண மாதிரி தான் எல்லாமே நடக்கும்னு நம்ப முடியாது. அது அப்போ ஜாஸ்பருக்கு தெரியல. சொன்னீங்க நாளைக்கு அவன் வந்துருவாங்க. ஹரிஷ் இப்படி பண்ணிட்டாங்க பாத்தீங்களா? என் புருஷனுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா நானும் என் பிள்ளையும் உயிரோட இருக்க மாட்டோம். நான் அவனை கூட்டு வரேன். அப்பாவை கூட்டிட்டு வர நானும் வரேன். வேண்டாம் வேண்டான்னு மட்டும் சொல்லாதீங்க. நீங்க இல்லாத டைம்ல என்ன வேணாலும் நடக்கலாம். அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு புரியல. என் பிள்ளைய
எப்படியாவது காப்பாத்துங்க. அவ உங்க கூட இருந்தா பத்திரமா இருப்பான்னு நம்பிக்கை இருக்கு.